வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி ஒரு ரொமான்டிக் கதையை தான் பார்க்க போகிறோம். கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நாங்கள் இருக்கிறது ஒரு சின்ன கிராமம். என்னோடய வேலை என்னென்னா, என்கிட்ட இருக்கிற அந்த 10 மாடுகளை வச்சுட்டு காலங்காலமாக கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பால் ஊற்றுறது தான். வர்ற கொஞ்சம் நெஞ்ச வருமானத்தை வச்சு தான் என் வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்கேன். இப்படி தான் என் வாழ்க்கை ரொம்ப அமைதியாக போயிட்டு இருந்துச்சு. எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு மாரியம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு வாடகை வீடு இருக்குது. அந்த வீட்டில் ஒரு குடும்பம் இருந்துச்சு. நானும் வழக்கம் போல் காலையில் 6 மணி போல் அவங்க வீட்டுக்கு போயிட்டு பால் கொடுத்துட்டு அப்படியே மற்றவங்க வீட்டுக்கும் போயிட்டு வருவேன். ஒரு நாள் காலையில் வழக்கம் போல் பால் கொடுக்க போனேன். அந்த வீட்டில் ஆளையே காணோம். சரி, எங்கேயாவது வெளியில் போயிருப்பாங்க போலன்னு நினச்சிட்டு நானும் அன்றைக்கி பால் ஊற்றாமல் வந்துட்டேன். இப்படியே ஒரு வாரம் ஓடிப்போச்சு. ஆனால் அவங்க வரவே இல்லை. என்னடா விஷயம்னு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்டப்போ தான் சொன்னாங்க, ஐயோ ராஜேஷ், அவங்க அந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு ஊருக்கே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு நானும் அந்த பக்கம் போகிறத விட்டுட்டேன். அப்படியே ஒரு 2 வாரம் ஓடிடுச்சு. ஒரு நாள் காலையில் மற்றவங்க வீட்டுக்கு பால் ஊற்றிட்டு அந்த பக்கமாக வந்தேன். பார்த்தா அந்த வீட்டு வாசல் தெளித்து கோலம்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அங்கே ஒரு பெண்ணோட செருப்பும் கிடந்துச்சு. அட, போன குடும்பமே மறுபடியும் ஊருக்கு வந்துட்டாங்க போலன்னு நான் பாட்டுக்கு உள்ளே நுழைஞ்சிட்டேன். அக்கா, காப்பிக்கு பால் கொண்டு வந்திருக்கேன் அக்கா அப்படின்னு வழக்கம் போல் கத்தினேன். ஆனால் முன்னாடி இருந்த அக்கா வரல. பதிலாக புதுசாக ஒரு ஆண்டி வெளியே வந்தாங்க. அவங்கள பார்த்ததும் எனக்கு ஒரு ஷாக். நான் கொஞ்சம் பயந்துட்டேன். மன்னிச்சிக்கோங்க, நான் இந்த ஊருக்கு பால் ஊற்றுறவேன். இதுக்கு முன்னாடி இங்கே இருந்தவங்க தானே மறுபடியும் வந்துட்டாங்கன்னு நினச்சிட்டு உள்ளே வந்துட்டேன். தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு உளறினேன். அதுக்கு அந்த ஆண்டி மெதுவாக சிரிச்சுக்கிட்டு, பரவாயில்லப்பா, நீங்கள் தான் இந்த ஏரியாவில் பால் ஊற்றுறவரா? சரி, இனிமேல் டெய்லி எனக்கு 1 லிட்டர் பால் கொண்டு வந்து கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கம்மா, டெய்லியும் கரெக்டாக கொண்டு வந்து பால் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு கிளம்பும்போது அவங்கள மறுபடியும் ஒரு முறை பார்த்தேன். ஆண்டின்னு சொன்னாலும் அவங்க பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தாங்க. அவங்களோட அந்த அழகை பார்த்ததும் எனக்குள்ளே ஒரு சின்ன தவிப்பு வந்துச்சு. சரிங்க ஆண்டி, டெய்லியும் காலையில் கரெக்டாக வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு மனசு ஃபுல்லாக அவங்களே நினச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். இப்படியே கொஞ்ச நாளும் ஓடிடுச்சு. நான் தினமும் காலையில் அவங்க வீட்டுக்கு பால் ஊற்ற போகும்போது பால் கொடுத்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் நின்று பேசிட்டு வருவதை வழக்கமாகச்சு. அப்போ தான் அவங்க பேர் சத்யான்னு எனக்கு சொன்னாங்க. போக போக எங்களுக்கு ஒரு நல்ல நட்பு உருவாகிருச்சு. ஒரு நாள் பேச்சு வாக்கில், ஏங்க, நீங்கள் மட்டும் தனியாக இருக்கிறீங்களே, உங்கள் கூட யாருமே இல்லையா? உங்களுக்கு கணவர் பிள்ளைங்கன்னு யாருமே இல்லையா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு சத்யா ஆண்டி ஒரு மாதிரியாக சோகமாக, என் கணவர் இருந்தாங்கப்பா, ஆனால் இப்போ இறந்துட்டார், அதனால தான் நான் தனியாக இங்கே வந்து இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதை கேட்டு எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. இருந்தாலும் அவங்க தனியாக இருக்கிறாங்களேன்னு ஒரு சின்ன சந்தோஷம் என் மனசுக்குள்ளே ஓடிச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட பேசும்போது அவங்க பழைய வாழ்க்கையோட கஷ்டங்களை பற்றி சொல்லி வருத்தப்படுவாங்க. அதை கேட்கும்போது எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் அவங்க இப்போ என்னோட பேசுகிறாங்களேன்னு நினச்சிட்டு நான் சந்தோஷப்படுவேன். இப்படியே நாட்கள் போக போக எங்களுக்கிடையே இருந்த நெருக்கம் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. ஒரு நாள் காலையில் வழக்கம் போல் பால் ஊற்ற போனேன். வாசல் கதவு திறந்தே கிடந்துச்சு. ஆனால் சத்யாவை காணோம். சத்யா அப்படின்னு கூப்பிட்டு பார்த்தேன். எந்த பதிலும் இல்லை. சரி, வீட்டுக்கு பின்னாடி இருப்பாங்களேன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே பின்புறம் போய் பார்த்தேன். அப்போ தான் சத்யா குளிச்சுட்டு இருந்தாங்க. மேலாடை இல்லாமல் ஒரு பாவாடையை மட்டும் கட்டிட்டு அவங்க நனைஞ்சிருந்தாங்க. நான் திடீர்னு போனதை பார்த்ததும் அவங்க அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே என்னை நிமிர்ந்து பார்த்தாங்க. கொஞ்சம் ஷாக்கானாலும் என்ன சமாளிச்சுக்கிட்டே, ஏன் ராஜேஷ், என்னாச்சு, ஏன் இப்படி கத்துற அப்படின்னு கேட்டாங்க. நான் தடுமாறிக்கிட்டு, இல்லை சத்யா, பால் கொண்டு வந்திருக்கேன், கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன். உங்களை வீட்டுக்கு முன்னாடி பார்த்தேன், காணோம், அதான் பின்னாடி வந்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க நனைஞ்ச கோலத்தில் அந்த அழகை பார்த்ததும் என் கண் அப்படியே திகைச்சு நின்றுடுச்சு. ஒரு நொடி மயங்கினாலும் அதை வெளியே காட்டாமல் உடனே, ஐயோ, நீங்கள் குளிச்சிட்ருக்கீங்களா? எனக்கு தெரியாது சத்யா, தெரியாமல் வந்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினேன். அதுக்கு சத்யா, பரவாயில்ல ராஜேஷ், நீங்கள் தெரியாமல் தானே வந்திருப்பீங்க, பாலை வச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் பாலை வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஆனால் அன்னைக்கு முழுவதும் என் மனசில் சத்யா ஆண்டியோட ஞாபகம் மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அவங்க குளிக்கிறப்போ பார்த்த அந்த அழகு என் கண்ணை விட்டு போகலை. அவங்க மேலே ஏற்கனவே ஒரு ஈர்ப்பு இருந்தாலும் அன்னைக்கு அவங்கள அப்படி பார்த்ததுக்கப்புறம் என் மனசு ஒரு மாதிரி தவிப்பிலையும் பதட்டத்துலையும் தத்தளிச்சிக்கிட்டே இருந்துச்சு.
அன்றைக்கி முழுவதும் என் மனசில் அவங்களோட நினைப்பு தான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இப்படியே இருந்தால் என்ன பண்ணுறது? நம்ம மனசில் இருக்கிறத அவங்கக்கிட்ட நேரடியாக போய் கேட்டுருவோம். அவங்களும் தனிமையில் தான் இருக்கிறாங்க, நானும் தனிமையில் தான் இருக்கேன். ஒரு முறை முயற்சி பண்ணி தான் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அன்றைக்கி சாயந்தரம் நேராக அவங்க வீட்டுக்கு கிளம்பி போனேன். நான் போய் பார்த்தப்போ சத்யா ரொம்ப அழகாக ஒரு சேலையை கட்டிக்கிட்டு அப்படியே ஒரு பேரழகி மாதிரி உட்கார்ந்துருந்தாங்க. அவங்களோட அந்த தோற்றமும் அழகும் என் மேலே இருந்த ஈர்ப்பை இன்னும் பல மடங்கு அதிகமாக்குச்சு. கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு, "சத்யா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன திருமணம் பண்ணிக்குவீங்களா?" அப்படின்னு கேட்டேன். அவங்க கொஞ்சம் யோசித்தாங்க. முகத்தில் ஒரு சின்ன பதட்டம். அப்புறம் மெதுவாக, "இதெல்லாம் நமக்கு வேணாம் ராஜேஷ். நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது. நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். இதை மட்டும் மெயின்டைன் பண்ணுவோம்" அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்டதும் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப சோர்வோடு அங்கேருந்து என் வீட்டுக்கு திரும்பிட்டேன். அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல் பால் கொண்டு போகணும். சத்யா வீட்டுக்கு முன்னாடி போகிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியாக சங்கடமாக இருந்துச்சு. சரி விடு, நம்ம வேலையை பார்த்துட்டு பாலை மட்டும் கொடுத்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சத்யான்னு கூப்பிட்டேன். ஆனால் உள்ளே இருந்து சத்யா வரல. பதிலுக்கு, "ராஜேஷ் உள்ளே வாங்க" அப்படின்னு உள்ளே இருந்து கூப்பிட்டாங்க. நான் என்னடா இது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே உள்ளே போனேன். அப்போது அவங்க அன்றைக்கி நான் குளிக்கிறப்ப பார்த்த மாதிரியே ஒரு பாவாடையை மட்டும் கட்டிட்டு நின்னாங்க. அதை பார்த்ததும் நான் உடனே வெட்கப்பட்டு தலையை குனிஞ்சிக்கிட்டேன். உடனே என்னை பார்த்த சத்யா புன்னகையோட, "ஏன் ராஜேஷ் தலையை குனிஞ்சிக்கிட்டே இருக்கீங்க? வெக்கமாக இருக்கா?" அப்படின்னு கேட்டாங்க. நான் எதுவுமே பேசாமல் நிற்க அவங்களே என் பக்கத்தில் வந்தாங்க. அந்த நேரத்தில் எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரியாக பதட்டமாக இருந்துச்சு. அந்த சூழ்நிலையை பார்த்ததும் ஒரு சின்ன பயமும் கூடவே சேர்ந்துச்சு. திடீர்னு அவங்க என் பக்கத்தில் வந்து என்னை இறுக்க கட்டிப்பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்துட்டாங்க. நான் பயந்து போய், "சத்யா, என்ன பண்ணுறீங்க?" அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க கன்னத்தில் ஒரு காதலோடு சிரிச்சுக்கிட்டு, "நீ தாண்டா கேட்ட, என்னோட வாழ்க்கை துணியாக இருக்க மாட்டியான்னு. நீ அன்னைக்கு கேட்டது என் மனசில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் நான் யோசித்து ஒரு முடிவு எடுத்துட்டேன். நீ தான் இனிமே என்னோட வாழ்க்கை துணை" அப்படின்னாங்க. அதை கேட்டதும் என் மனசில் இருந்த சோகமெல்லாம் பறந்து போயிடுச்சு. ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடுச்சு. அவங்க என்னை இறுக்கி பிடிச்சதும் என்னோடய கை கால் எல்லாம் சூடேற ஆரம்பிச்சுது. இருந்தாலும் கல்யாணம் பண்ணாமல் எல்லாம் மீறக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்கள மென்மையாக அரவணைச்சிக்கிட்டு, "சத்யா, நம்ம நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி சின்னதாக கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ணிவிட்டு எங்கள் கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் உடனே கவனித்தோம். அடுத்த நாள் காலையில் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற அதே மாரியம்மன் கோயிலில் நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கழுத்தில் மாலை மாற்றி திருமணம் பண்ணிக்கிட்டோம். தனித்தனியாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த நாங்கள் இப்போது ஒன்றா சேர்ந்துக்கிட்டோங்கிற மகிழ்ச்சி எங்கள் மனசில் பூரிச்சு போச்சு. அன்றைக்கி நைட் எங்கள் முதலிரவு. வழக்கம் போல் கல்யாண பொண்ணு தான் பால் சொம்பை கொண்டு வருவா. ஆனால் அன்றைக்கி சத்யாவுக்கு நான் தான் பாலை கொண்டு போய் கொடுத்தேன். அதை பார்த்து சத்யா, "என்ன ராஜேஷ், பொண்ணு தான் பாலை கொண்டு வருவாங்க, நீங்கள் கொண்டு வரீங்க?" அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நான் குறும்பாக சிரிச்சுக்கிட்டு, "இந்த பாலை கொண்டு வர வேலையும் என் வேலை தான், இந்த பாலை குடிக்கிறதும் நான் தான்" அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இரவை ரொமான்டிக்காக ஆரம்பித்தோம். அன்றைக்கி ஆரம்பித்த எங்களோட சந்தோஷம் அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க குறையாமையே ரொம்ப மகிழ்ச்சியோடு நாங்கள் ஒன்றா வாழ்ந்துட்டு வந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ரொமான்டிக் கதையில் பார்க்கலாம். நன்றி.